மைக்ரோ கிரீன்ஸ் ஹைப் இல்லை. மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரவுட்ஸோட அடுத்த லெவல், நம்மளோட மெச்சூர் பிளான்ஸோட முன்னாடி லெவல். ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளோட பிளான்ஸ் வந்து அதோட ஹையஸ்ட் நியூட்ரிஷனை அதில் வச்சு, அதனாலதான் மைக்ரோ கிரீன் ஸ்டேஜ்ல அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம இன்னைக்கு கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது 40 times more nutritious than your fruits and vegetables. ஒவ்வொரு நாளும் ஒரு 500 கிராம் ஆஃப் காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்டே ஆகணும். அதுவும் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அது இருக்கணும். அப்படி நம்ம கன்சியூம் பண்றோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் நமக்கு நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வருது. விட்டமின் ஏ எடுத்துக்கணும்னா அதுக்கான ஒரு பழம் எடுத்துக்கணும், விட்டமின் பி எடுத்துக்கணும்னா அதுக்கான ஒரு காய்கறி எடுத்துக்கணும், விட்டமின் சி எடுத்துக்கணும்னா அதுக்கான ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காய்கறிகளும் பழங்களும் நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்காதனாலதான் இன்னைக்கு நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வந்து அதன் மூலமா டிசீசஸ் வருது. ஸோ அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த 500 கிராம் காய்கறிகளும் பழங்களையும் ஒரு 50 கிராம் மைக்ரோ கிரீனால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன் மைக்ரோ கிரீன்ஸ்க்கு இவ்வளோ ஹைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால தான். மைக்ரோ கிரீன்ஸ்ல விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ, விட்டமின் சி, விட்டமின் கே, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, பாலிஃபினால்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ஹெல்த்தை மேம்படுத்தும். மைக்ரோ கிரீன்ஸை ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கிரானிக் டிசீசஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரீன்ஸ் குளோபலா அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது ஒரு பெரிய வாஸ்ட் லேண்ட் வேணும், நிறைய தண்ணி வேணும். வெயில் வந்தா ப்ராப்ளம் வந்துடும், மழை ரொம்ப வந்தா ப்ராப்ளம் வந்துடும், புயல் வந்தா ப்ராப்ளம் வந்துடும். ஆனா இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல மட்டும்தான் 24/7 எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம உங்களால கிரீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மட்டும் இல்லாம அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மைக்ரோ கிரீன்ஸை நீங்க கன்சியூம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நியூட்ரியன் டென்சிட்டி உங்களோட ஃபுட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ரொம்ப ஈஸியா கன்சியூம் பண்ண முடியும். டெய்லி டே பேசிஸ்ல ராவா இதை கன்சியூம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ கம்ப்ளீட்லி ஆர்கானிக் ப்ராடக்ட். நான் ஜிஎம்ஓ சீட்ஸ், ஆர்கானிக் சீட்ஸ்ல மட்டும்தான் மைக்ரோ கிரீன்ஸை க்ரோ பண்ணணும். ஆர்கானிக் மீடியம்ல தான் இதை க்ரோ பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம இன்டோர்ல இதை வளர்க்கறதுனால எந்த விதமான பெஸ்டும் இதை அட்டாக் பண்ணாம நம்மளால கண்ட்ரோல்டா வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மைக்ரோ கிரீன்ஸ் வளர்றதுக்கு எந்த விதமான ஃபர்டிலைசர்ஸும் அவசியம் இல்லை, எந்த விதமான பெஸ்டிசைட்ஸும் அவசியம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம டெய்லி டே பேசிஸ்ல கன்சியூம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துமே மேம்படுறதை நீங்க பார்ப்பீங்க. மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது 40 times more nutritious than your fruits and vegetables. Micro greens are tomorrow's nutrition today.